அம்மா, எனக்கு ஒரு நல்ல கதை சொல்லுங்களா? ம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்கிறேன், கேட்டுட்டு தூங்கிடணும். ஓகேவா? ஒரு ஊர்ல நல்லதொரு குடும்பம். ஆமாம் நிஷா, உனக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் ஆஃபீஸில் அந்த மேனேஜர் இருக்கானே, அந்த சப்பமூக்கன், அவனுக்கும் அந்த பிரியா ஞாபகம் இருக்கா உனக்கு? அவளுக்கும் ஏதோ லிங்கம். நேற்று தான் கேள்விப்பட்டேன். ஏன் புருஷன் இங்கே இந்த ரீல்ஸை பார்த்துக்கிட்டு கெக்க பெக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் நான் சேஃப் தான். சரி சரி சீதம்மா, அணி அழுதுட்டு இருக்கா பாரு, தூங்கவே அவளை. சரி, பிளான் பண்ண மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா போகிற எல்லாம் செட் தானே? ஆமாம் சீதம்மா, பேக்கிங் லிஸ்ட் கொஞ்சம் ரெடி பண்ணிடேன். சரி சரி, நீ நடத்து. மணி 10, லைட்ஸ் ஆஃப் பண்ணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்ல. சரி ஓகேம்மா, குட் நைட். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் இங்கே? அந்த ஃபோனை நோண்டிட்டு எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பீங்க? போதும் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்தது, வாங்க தூங்க போகலாம். ஏச்சக்குறம்மா, இத்தனை நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? இந்த வைஃபை வந்தாலும் வந்தது, ஒய்ஃப் அப்பப்போ காணாமல் போயிடுவா. இப்போ நம்மளை வா பத்ரி, தூங்க போகலாம். பத்ரி, படிக்க போகணுன்னு சொன்னால் ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? அலமேலு, க்ளீன் பண்ணிடுமா. சீதம்மா, நீ தானே? அலமேலு, நான் தான். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? இவங்களோட பெரிய பாடுப்பா. எப்ப பாரு அதை செய்ய இதை செய்யன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பாட்டு பாடு, குழந்தைய தூங்கவை, அது இதுன்னு. ச்சே, இவங்களோட ஒரே. சரி சரி, கோதாவரி ஏன் இன்னும் வரல? பாவம்பா, அவளே அந்த வீட்டுக்கு புதுசு. அவங்க சொல்லி இவ புரிஞ்சுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ. நம்ம இந்த மாதிரி ராத்திரி சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி காட்டி என் தலையே வெடிச்சிடும். சரி, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன நடந்துச்சு? யாரோ எழுந்திருச்சிருக்காங்க. ஐயோ அலமேலு, அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடு. கேட்டியா? ஒரு லைட் அடிக்க கூட நம்மளை தான் தேடுறாங்க. சே, இந்த மனுஷங்களோட. அலமேலு, அந்த கிராசரி எல்லாம் ஆர்டர் பண்ணிடு. டேக் இட் ஈஸிமா, பார்த்துக்குவா எல்லாம். ஹேவ் அ குட் டே. ஜெய் ஜக்கம்மா, இந்த வீட்டில் ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது. என்ன சீதம்மா, இவ்வளோ மிஸ் கால்? என்ன விஷயம்? இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். என்ன என்ன, சீக்கிரம் சொல்லு. இன்னைக்கு எங்க வீட்டில் எஜமானி அம்மா மட்டும் தனியா இருந்தாங்க. அப்ப அலமேலு, உங்க வீட்டு எஜமா எங்க வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் என்ன, ஒரே ஜல்சா தான். அடக்கடவுளே, நாம ஏன் கடவுளை கூப்பிடணும்? இவங்களோட பழகி பழகி. சரி, நம்ம பார்த்துட்டோன்னு இவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எல்லாத்தையும் நான் என்னோட நினைவுல ஆழமா வச்சுட்டேன். அதுதான் நல்லது. இப்பதான் இங்க ஒரு பெரிய சண்டை முடிஞ்சது. சண்டையா? ஆமா, இந்த 2 பேரும் சேர்ந்து பத்ரியோட பிடிஎம் மறந்துட்டாங்க. ஒருத்தர் நீ தான் ரிமைண்டர் பண்ணும், நீ தான் ரிமைண்ட் பண்ணுன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஆமா, எப்படி ஞாபகம் இருக்கும்? அவரு தான் எங்க வீட்டுல பிஸியா இருந்தாரு. கடைசியில இப்ப இனி இதையும் நான் தான் ரிமைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னொரு விஷயம். இனிமே முக்கியமான விஷயம் பேசணும்னா ஜெய் ஜக்கம்மான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறேன். என்ன புது வார்த்தை? நான் டிவியில் ஜெய் ஜக்கம்மான்னு கேட்டேன். அது ரொம்ப ட்ரெண்டிங்காக தோணுச்சு. சரி, நேரம் ஆச்சு. வீட்டில் நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு ராத்திரி திருப்பி சந்திச்சு பேசலாம். நான் நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரீ தான். எப்போ வேணும்னாலும் பேசலாம். ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா.
ஜெயிச்சக்கம்மா 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 ஜெயிச்சக்கம்மா. என்ன சீதம்மா, என்ன விஷயம்? வீட்டில் யாரும் இல்லை, ஆனால் ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? ஐயோ, திருடன் திருடன் முகமூடி போட்டிருக்கிறான். ஐயோ, என்னை பார்த்து வர்றான். என் தலையில ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ, நிஷா வீட்டில் திருடன் வந்துட்டான் போல. இப்பதான் அலமையில கூப்பிட்டா. போலீஸ் என்கொயரி எல்லாம் வர்றாங்களோ. வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம். இந்த ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, கீ எடுக்க மறந்துட்டேனே. நீ தானே? இந்தா. ஆமா, இந்த வீட்டுக்கு இங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஜக்கம்மா, ஏன் ஒரே இருட்டா இருக்கு இந்த வீடு? கண்ணாடியே கழட்டுங்க பாஸ். ஒரு போலீஸ்காரி ஷூவை போட்டிருக்க. என்ன ஷூ இதெல்லாம்? ஜாகிங் போயிட்டு இருந்தேன், அவசரமா வர சொன்னீங்க, அப்படியே ஓடி வந்துட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில சொல்லு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ரிஷி. வாங்க சார். போங்க. ஜக்கம்மா, ஃபாலோ மீ. ஃபாலோ மீனா பின்னாடி வரணும், முன்னாடி போக கூடாது. ஓகே பாஸ். முதல்ல தேங்க்ஸ். ஏன்னா இந்த திருடங்க ரொம்ப நாளாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இவங்க எங்கே போனாலும் ஜாமர் வச்சு வைஃபை கேமரா இதெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அலமேலு கொடுத்த டைம்லி இன்ஃபர்மேஷனால தான் இந்த திருடனை ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியுது. சூப்பர் சார். ஆமா, இப்படி நாங்க பல திருடங்களை பிடிச்சிருக்கோம், ஆனா இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர் சார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த திருட்டு போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்டு அலமேலுக்கு இந்த வீட்டு சீதம்மா சொன்னா. சீதாம்மா யாரு? ஆமா, எங்க வீட்டு அலெக்ஸா தான் அலமேலு, இந்த வீட்டு சிரி தான் சீதம்மா. ஓ, அப்போ இங்க இருக்கிற டிவைஸ் அங்க இருக்கிற டிவைஸ்க்கு இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்குது. அப்போ எங்களுக்கு கேமரா ஃபுட்டேஜ் அனுப்புனது அலெக்ஸா தானா? டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் so much, you know. எஸ் பாஸ். ஐயோ, அப்பனா இங்க நடக்கிறதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. அந்த கீ அங்கிள் எப்படி தெரியும்? சொல்லவே இல்லை. ஏஐ ரொம்ப அற்புதமான டெக்னாலஜி தான். ஆனால் அது எப்படி பயன்படுத்தணும், அது நம்மக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எத்திக்ஸ் நமக்கு மட்டும் இல்லைங்க, ஏஐக்கும் ரொம்ப அவசியமானது.